ஷபா இந்த பெல்லி ஃபேட் எப்படி தான் நான் ரெடியூஸ் பண்ண போறேனே தெரியல. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டேன். யூடியூப பார்த்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டேன். பட் நான் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் என்னை விட்டு போகுதே தவிர, நான் நினைச்சிட்டு இருக்கிற தொப்பை மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. என்னதான் பண்றது? உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரியுமா? என்னங்க என்ன மாதிரி தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐ அம் நந்தினி, ஃபங்ஷனல் நியூட்ரிஷனிஸ்ட் ஃப்ரம் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. ஸோ கமிங் April 7th ஈவினிங் 7 PM லிவர் ஹெல்த்துக்கான ஒரு அவேர்னஸ் செஷனை நாங்கள் ஃப்ரீயாக கனெக்ட் பண்ண போறோம். என்னடா இது பெல்லி ஃபேட்டுக்கும் லிவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? லிவருக்கான செஷன் சொல்றாங்களே, இதில் நம்ம என்ன சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தாங்க நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த பெல்லி ஃபேட் நமக்கு எதனால வருது? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் என்ன? இது எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா, முடியாதா? பெல்லி ஃபேட்னால தான் நமக்கு ஃபேட்டி லிவர் வருது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஃபேட்டி லிவர் கூட நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது எத்தனை பேருக்கு ஐடியா இருக்கு? ஸோ இது மாதிரி பல டவுட்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க எல்லாரோட கேள்விக்கும் பதில் கொடுக்கறதுக்கு எங்க சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் இந்த செஷன்ல எக்ஸலென்ட்டான ஒரு Q&A பார்ட்டை ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க சீனியர் மேமோட நேரடியாக பேசி கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்குது, அதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியாம நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணி